number 3ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் பிஃபோர் யுவர் எக்ஸாம். ஓகேவா? கஸ்டம்ஸ் ஆக்ட் பார்த்துட்டு இருந்தோம். கஸ்டம்ஸோட ஆக்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். டெஃபினிஷன்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டம் டியூட்டி என்ன, அப்புறம் உங்களோட கஸ்டம் டியூட்டியில கூட்ஸ் எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணுவாங்க, தென் உங்களோட கஸ்டம் டியூட்டியோட அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும், எவாலுவேஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னும் லெஃப்ட் அவுட்டா இருக்கிறது டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி ஆஃப் கஸ்டம் டியூட்டி இருக்கு, அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் கிளைமிங் த கஸ்டம் டியூட்டி டிராபேக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we will see about the procedure for claiming the custom duty drawback. Okay? So before going for the procedure for claiming the custom duty drawback, we will understand what is mean by duty drawback. Okay? Any idea about what is mean by duty drawback? ஏதா ஐடியா இருக்கா? Duty drawback அப்படின்னா anything it's coming into your mind? Negatives, ma'am. Sorry? Job negatives like that, ma'am. Okay, job negatives. The English meaning. Duty drawbacks. Drawback. Duty drawbacks. Okay. So ஹெச்ஆர் மீனிங் படி இப்போ பிரவீன் சொன்னது கரெக்ட் தான். அதாவது டியூட்டி டிராபேக்ஸ்ங்கிறது நம்ம எதெல்லாம் நம்ம பண்ண முடியல அப்படிங்கிறது. ஓகே. ஸோ பட் ஆஸ் பர் யுவர் இன்கம் டேக்ஸ் ஆர் கஸ்டம்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி டிராபேக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரீஃபண்ட் ஆஃப் அமௌண்ட் விச் யூ வில் கெட் இட் ஃப்ரம் த கஸ்டம்ஸ் ஆர் விச் யூ வில் கெட் இட் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, அந்த அமௌண்டோட ரீஃபண்டை தான் நான் வந்து டியூட்டி டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யார் கிளைம் பண்ண முடியும் அண்ட் எந்த மாதிரியான கூட்ஸ்க்கு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட்டர் வந்து ரீஃபண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி பண்ண முடியும் ஃபார் எனி இஃப் யூ ஹவ் பேட் எனி இம்போர்ட்டிங் ஆஃப் குட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் த எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் குட்ஸ் பண்றதுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி டியூட்டி டிராபேக்ஸ் ஹீ கேன் கிளைம் இட். ஓகேவா? ஸோ எப்போ பண்ண முடியும்? நீங்க வந்து ஒரு குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஓகேவா? அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து டியூட்டி டிராபேக்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் the goods which is processed or incorporated in other goods for the export purpose இருந்தா மட்டுமே நீங்க டியூட்டி டிராபேக்ஸ் கிளைம் பண்ண முடியும், இல்லைன்னா டியூட்டி டிராபேக்ஸ் கிளைம் பண்ண முடியாது. So it's purely duty drawbacks can be claimed for the exporting of the goods only. Okay, so where you will get the repayment of your custom duty. Okay, நீங்க எவ்வளவு கஸ்டம் டியூட்டி பே பண்ணிருக்கீங்களோ அந்த கஸ்டம் டியூட்டியோட ரீஃபண்ட் வந்து இந்த டியூட்டி டிராபேக்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் டியூட்டி டிராபேக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா custom duty paid on the imported imports or excise duty paid on the indigenous imports. So in the rental situations, if you have made any payment on that basis, you will get your duty drawbacks. Okay. So இந்த duty drawbacks வந்து எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா basically the duty drawbacks வந்து they have introduced under your 2006 amendments it has been come into force and it is also part of your constitutional development. Okay, so duty drawbacks கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி you have it in your Indian constitution itself. So based on that only you are having the duty drawbacks in the customs act. Okay, so இந்த duty drawbacks வந்து உங்க customs actல எந்த செக்ஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா it comes under your 74 and 75. Okay, so 74ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா only 98% of the duty paid on import goods can be claimed for the re-export. Okay, so நீங்க எவ்வளவு claim பண்ணிக்கலாம்? Only 98%. Okay, but section 75 பிரகாரம் whatever the goods which you have exported. Okay, so for those articles you can go for the duty drawbacks. It is under your section 75. So section 76 la kuda you can go for the
duty drawbacks. But here we talks about your prohibition and regulations related to the duty drawbacks. So what are the things which you cannot claim as um, டியூட்டி ட்ராபேக்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு சில லிஸ்ட் இருக்கு. ஸோ எல்லா குட்ஸ்க்கும் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கிளைம் பண்ண முடியாது. தேர் ஆர் சர்டன் குட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, டீ, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் நீங்க வந்து இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி எக்ஸ்போர்ட், இன் தட் கேஸ் யூ ஆர் நாட் பெர்மிட்டட் டு கெட் எனி டியூட்டி ட்ராபேக்ஸ் because already these goods will be exempted only. So in that case again you will not get any exemption in case of custom duty. Okay, so that is the thing which we will be knowing under section 76. Okay, so duty drawbacks will not get for all goods. We will have certain restriction for it. So example for the restrictions was mentioned in section 76 of your Customs Act. Okay, so these are all about your duty drawback concepts. Okay, so next one is the category of duty drawbacks. So category of duty drawbacks can be classified into three categories. Okay, ஏன்னா உங்களோட செக்ஷன் ஆஃப் டியூட்டி ட்ராபேக்ஸ் வந்து we have three sections I said. So in that case category of duty drawbacks will also be classified into three sections only. Okay, so first section is where under your section 74 where the drawbacks allowed on re-exporting of the duty drawbacks. Re-exporting in the sense where you have exported certain goods and again again you will be re-exporting certain goods after making some changes. If you re-export it, for that also you can claim duty drawback. Second one is drawback on the import materials used in the manufacturing of goods which are exported. That means you would have imported the materials, you would have made it into finished products, and after making into the finished products you would have re-imported it. So you would have exported it. Okay, for those goods also you can claim your custom duty. Okay, and the third thing is where you will be mentioning about which are the goods which will not be claimed under duty drawback will be mentioned under section 76. So these are the three categories of having the duty drawbacks. Okay, next one is goods which is eligible for the drawbacks in the sense refund. Okay, so the first one is if the goods is exported, uh, export goods imported in India. Okay, suppose it is an exported goods, but the goods material raw material which is imported means then those goods is eligible for the duty drawbacks. Second one is same thing into India after having taken for use. That means you would have used it here and then if you do for a export, then also it is eligible for duty drawback. Third condition is you would have exported the manufacturing or the produced of it will be in a imported materials. That is, the raw material will be imported goods, and after making into a finished goods, you would have been exported it. Third condition, it is if it is from any indigenous materials also, if you are manufacturing and if you are re-importing it up, sorry, if you are exporting, then those goods can also claim under duty drawback. And and the last condition is where if you do any export, but export is out of your import or indigenous material is also eligible for duty drawback. So these are the various criteria under which you can claim your goods under your duty drawbacks. Okay, and what is the necessary elements for the duty drawback? Suppose if you want to claim any goods under duty drawback, then what is the key feature of it? First one is the goods which you are claiming for the duty drawback should be already imported goods. Okay, you would have already paid import duty, and again those goods is going to export. In that case only you can go for duty drawback. Okay, only Indian goods, you have the raw materials is also India and the manufacturing is also here. But if you are exporting it, if you are doing in that case, there is you can't claim duty drawback. Okay, there should be a import. If there is an import only, you can go for a duty drawback. That is the first condition. Second condition, if you have paid import duty, then you can claim the duty drawback. Third condition, the goods should be entered for export within 2 years. That means you have a raw material, you have manufactured it, okay, and if that manufacturing goods, if you are exporting, in that case, the export should be made within 2 years. Then only you can claim for the duty drawback. Third, goods identical as imported goods. That means similarity goods. If you do for import also, you can go for duty drawbacks. And the next one is goods
must actually be re-exported to any place outside India. That means there should be re-importing of goods should be there. Okay. Then MP of such goods, it's not less than the amount of drawback claim. That means whatever the amount which you are getting as a refund. Okay. So that amount should not be more than the amount which you have paid. Okay. So in that case also, that means the imported good, the imported amount which you have mentioned. Okay. The claim should not be less than that. Sorry, more than that. So if it is more than that, then you cannot claim for the duty drawback. And the last one is the amount of drawback should not be less than rupees 50 as per your section 76 subsection 1 and C of your Customs Act. Okay. So it should be more than 50, then only you can claim for the duty drawback. So these are the things which you have to keep in mind when you are going for the claim of your custom duty. Okay. Or refund of your custom duty. Okay. And next thing is the procedure for the getting the duty drawback. Okay, so the first procedure is whenever you want to get the refund of your custom duty, you have to fill the shipment bill. Okay, shipping bill you have to have. Okay, as an exporter, if you are an exporter, you will be having a shipping bill, and that shipping bill should have a 3 copies you have to make along with your invoices. Okay, so that is a primary copy which you have to keep when you want to claim your duty drawback. That is the first thing. Second thing is you have to get a declaration. So the declaration, the declaration will be made by the exporter that so and so goods is exported uh, from exported to some places, and raw material or whatever it is which is used is being imported, like that the declaration should be given. Okay, and the next one is you should have a bill of export. So you should have a bill of export bill, and this bill of export bill should also be in 3 copies. Okay, and the triplicate copy of bill of exchange is a drawback copy and must be marked as a drawback copy claim copy you have to give. That means when you are making the bill of export copy, you will be making 3 copies. In one copy, you have to mention this copy will be used for the duty drawback claim. Okay. After that, passing a bill by the assistant commissioner. So here you will be appointing a customs officer. Okay, who will check you the details and uh, check all the bills declaration and bill of lading, and after verifying it up only they will be giving you the permission for um, submitting the duty drawbacks. Okay, so passing of bill will be made. That passing of bill will be made by appointing a proper officer. Okay, so once the officer checks all your bill details and after giving the verification, okay, he will give a 3 copy that let exporter order be given. That means they will accept your duty drawback claim form. Okay, and the next step is once the officer accepts your claim, okay, you can submit your all these documents to the customs department. Okay, that should also be submitted in 3 copies. Okay, by submitting to the drawback department. Okay, after verifying from the officer, you will submit all the verified list to the drawback department. Once the drawback department receives, the drawback department within the minimum of 3 months, okay, they will issue the drawback claim list. Okay, that is what amount you will be eligible for it, that will be given. Okay, that will be given within 3 months. Once it is also issued, then your amount will be credited with the exporter's account. Okay, after getting the sanction issue from the assistant officer. Okay, so this is the procedure for getting the claim for the duty drawback. Okay, so what are the procedure? First one, you should have a shipping bill, and the shipping bill should have 3 copies. Okay, second, you have to have your own declaration that the goods has been exported to so and so country. Okay, that should be the second thing. Third, you have to have a bill of export copy should be made. Okay, for the claim of duty drawback. Okay, so in this
bill of export, you should keep a special, you should have a separate copy for the duty drawback claim. Okay. Fourth, you should show all these three copies to the uh, customs officer. That means assistant customs officer, you have to show this. Okay. And this customs officer will verify all your documents, and he will check and he will verify it. Okay. And he will also examine the documents and give the three copies to you by saying that let the export order can be given to this. Okay. So after getting that note, you will be submitting to the customs authority, to the drawback department. Okay. So drawback department will check your claim amount. Okay. So they will let you know within 3 months by saying that let the export order can be given. Like that they will give you the issue. Once you got that particular issue, okay, your amount will be credited to the exporter's account. Okay. So these are the procedures for the duty drawback. Okay. So I'll stop here. We have